ரெண்டே 2 அட்வான்ஸ் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 பர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பிசி ஆர் லேப்டாப் ஸ்லோவாக இருந்தால் டெம்பரவரி ஃபைல்ஸை மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க. அது நம்ம காமனாக பண்ணுறது தான். அது மட்டும் பண்ணாமல் நான் இப்போ சொல்ல போகிற 2 செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாகும். ஃபஸ்ட்டு உங்களோட சிஸ்டமில் பவர் செல்லில் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் head-mm ஏஜென்ட் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் மெமரி கம்ப்ரஷன் ஃபால்ஸில் இருக்கா ட்ரூவில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி ட்ரூவில் இருந்ததுன்னா ஃபால்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா disable-mm ஏஜென்ட் ஸ்பேஸ் -nc டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அது சேஞ்ச் ஆயிரும். அது சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு எகைன் head-mm ஏஜென்ட் கமாண்டை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கனாக்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ரேம் ரிலேட்டடான ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் தான். இதை சேஞ்ச் பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது செட்டிங்ஸ் என்னென்னா விண்டோ ப்ளஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணி ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் msconfig டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போ ஓப்பன் ஆகிற விண்டோவில் பூட் டேப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்பர் ஆஃப் ப்ராசஸர் அன்டிக்கில் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் மேக்ஸிமம் நம்பர் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. எகைன் அப்ளை அண்ட் ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒரு பாப்அப் வரும். அதில் ரீஸ்டார்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதும் உங்கள் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான மோர் டியூட்டோரியல்ஸுக்கு. தேங்க்யூ கைஸ்.